புது சேனி என் கழுத்துக்கு எடுப்பா இருக்கு. தண்ணி எடுத்துட்டு போய் கலத்தி வைக்கணும். எம்மாடியோ, கிணறு என்ன ஆழமா இருக்கு. ஐயோ, என் செயின் கலந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்ட. நான் எப்படி எடுப்பேன் அதை? வாளியில இறச்சி பார்ப்போம், செயின் வருதானே. ஐயோ, தண்ணி தானே வருது, என் செயினை காணுமே. செயினை எடுக்க முடியற மாதிரி தெரியல. ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட வேண்டியதுதான். ஓடி வாங்க, ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. ஏ அழகி, ராமலட்சுமி, உமா, எல்லாரும் ஓடிவாங்க. எல்லாரும் வேகமா ஓடிவாங்க. நம்ம ஊர் கிணத்துல தங்கம் இருக்கு. என்னம்மா தங்கம் இருக்குன்னு சொல்லி இப்படி கத்திட்டு இருக்கா? அட ஆமா ஐயா, நம்ம ஊர் கிணத்துல தங்கம் இருக்கு. தங்கம்மா, நீ பாத்தியா என்ன? ஆமையா, என் கண்ணால நான் பார்த்தேன். கிணத்துல வாளியை விட்டு தண்ணி இறைக்கும் போது ஒரு தங்கு கட்டி கிடைச்சதுயா. தங்கு கட்டியா? எங்க அதை காட்டு பாப்போம். நான் கையில் எடுத்து பார்க்கும்போது தவறி திரும்பவும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டு. ஏ வசந்தி, அறிவு இருக்கா உனக்கு? தங்கத்தை திரும்பி கிணத்துக்குள்ள போட்டுட்டியே. ஏக்கா, எடுத்து பார்க்கும்போது கை நழுவி திரும்பவும் கிணத்துக்குள்ளேயே விழுந்துட்டுக்கா. ஏம்மா, ஒரு கட்டி தங்கத்துக்கு அப்படி ஒரே கூட்டி கத்திட்டு இருக்கா? என்ன ஒரு கட்டி தங்கம்னு சும்மா சொல்றிய? வாளியில சும்மா தண்ணி கோரும் போதே தங்க கட்டி கிடைக்குது. நம்ம மட்டும் உள்ள இறங்கி தோண்டி பார்த்தோன்னு வைங்களேன், எவ்வளவு தங்க கட்டி கிடைக்கும். ஆமா வசந்தி, நீ சொல்றதும் சரிதான். ஏம்மா, உண்மையிலே தங்க கட்டிய பாத்தியா? அட ஆமா ஐயா, நான் பார்த்தேன். அது உண்மையிலேயே தங்க கட்டி தான். என்னால அடித்து சொல்ல முடியும். நம்ம இன்னும் நிறைய தோண்டி பார்த்தோம் நீங்களா, நிறைய தங்க கட்டி கிடைக்கும். அப்பனா சரிம்மா, வீட்டுக்கு ஒரு ஆளை வந்து கிணத்து தோண்டுங்க. எவ்வளவு தங்கம் கிடைக்குதோ அது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சரிசமமா பங்கு பிரிச்சு கொடுத்துருவோம். சீக்கிரமா தோன்ற வேலையை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. இங்க இவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த கோமதிக்கும் வளர்ந்த மாடுக்கும் எதுவும் தெரியாம வீட்டுக்குள்ள கிடக்காவல. சீக்கிரமே ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுவோம். கோமதிக்கா, ஏ கோமதிக்கா, இக்கா சீக்கிரம் வாங்குக்கா. கோமதிக்கா. ஏ சின்ன பொண்ணு, குடம கையுமா எங்க போறாமா? ஏ கோமதிக்கா, ஒரே மழையா பெஞ்சு ஆத்து தண்ணி வந்தாலும் கலங்கி வருதுக்கா, குடிக்க ஆவல. அதான்க்கா நம்ம ஊர் கிணத்துல தண்ணி எடுக்கலான்னு போறேன். நீங்களும் வாரியலா? வாரேன் சின்ன பொண்ணு. நானும் எடுக்க போன நினைச்சிட்டே இருந்தேம்மா. நீ வந்துட்டல, வா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். சீக்கிரம் வாங்க கோமதிக்கா. சீக்கிரம் வாரேம்மா சின்ன பொண்ணு. அடுப்புல குழம்பு காய்ச்சிட்டு கிடக்குமா, ஆப் பண்ணி வச்சுட்டு வரட்டா? கோமதிக்கா, குழம்பு வச்சாச்சு போலையே. நேரம் ஆகுதுலாமா, அதான் வச்சுட்டேன். நீ என்ன கறி வச்சா? ஏக்கா, நான் எங்கக்கா குழம்பு வைக்க? நீ ஒரு நாள் தான் குழம்பு வைக்க மாட்டியம்மா. ஏக்கா, என் கதையை கேளுங்கக்கா, அதுக்கப்புறம் இப்படி சொல்லுங்க. சொல்லுமா சின்ன பொண்ணு, கேப்போம். கோமதிக்கா, ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு எப்படியாவது குழம்பு வச்சு அசத்தோன்னு நினைச்சு பாத்துக்கோங்க. குழம்பு வைக்கலாம் அடுப்பு பத்த வைக்கிறேன், கேஸ் காலியாகி போச்சுக்கா. சரி, கேஸ் போனா என்ன, விறகு அடுப்பு தான் இருக்கேன்னு சொல்லி விறகு எடுக்க போனேன். எல்லாம் மழையில நனைஞ்சு ஊறி போய் கிடக்குக்கா. சின்ன பொண்ணு, அப்ப இன்னைக்கு குழம்பு வைக்கலையாமா? கோமதிக்கா, நான் குழம்பு வைக்கிறது இந்த கடவுளுக்கே பொறுக்கலக்கா. இன்னைக்கு யாருக்கிட்டே தான் குழம்பு வாங்கணும். யாருக்கிட்டையாவது இதுக்குமா வாங்குறா? நானே குழம்பு தாரேமா. கோமதிக்கானா கோமதிக்கா தான்ப்பா, ரொம்ப சந்தோஷம்க்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, குழம்பு எடுத்து வரட்டா? கோமதிக்கா, முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம்க்கா, அப்புறம் வந்து நான் குழம்பு வாங்கிக்கிறேன். சரிம்மா சின்ன பொண்ணு, இரு நான் போய் குடத்தை எடுத்துட்டு வரேன். கோமதி அக்கா மாதிரி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்ம குழம்பே வைக்க வேண்டியது இல்லப்பா. சின்ன பொண்ணு, தண்ணி எடுக்க போமாமா? வாங்கக்கா போவோம். கோமதிக்கா, நில்லுங்க. ஏ சின்ன பொண்ணு, லட்சுமி கூப்பிடுற மாதிரி இருக்கலாமா? ஆமா கோமதிக்கா, அவ தான் ஓடி வரா பாருங்க. கோமதிக்கா, கோமதிக்கா. லட்சுமி, என்னாச்சுமா? ஏமா இப்படி மூச்சு வாங்க ஓடி வரா? கோமதிக்கா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் கோமதிக்கா. அதாக்கா உங்கள்கிட்ட சொல்ல ஓடி வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் கலக்குருவி, இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கா? ஏன் வளர்ந்த மாடு, நம்ம ஒரு கிணறு இருக்குல்ல? ஆமா, கிணறு இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? நாங்களே தண்ணி எடுக்க அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம். அங்கதான் போறீங்களா? ஊரே அங்கதான் கூடி நிக்கு. ஊரே கூடி நிக்கா? லட்சுமி, என்னாச்சுமா? கிணத்துல ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏ கலக்குருவி, தண்ணிக்கு நீ இல்லாம போச்சோ? ஏன் வளர்ந்த மாடு, இப்படி மழை கொளுத்துன்னு கொளுத்திட்டு கிடக்கு 10 நாளா, எப்படி தண்ணி இல்லாம போவோம்? அப்ப வேற என்ன கலக்குருவி? எக்கோ, நம்ம ஊரு கிணத்துல தங்கம் இருக்காக்கா. தங்கமா? ஆமாக்கா, ஆமா, தங்கதான் இருக்கா. ஏ கலக்குருவி, உனக்கு யார் சொன்னா? வசந்தி தான் சொல்லிட்டு இருந்தா. நானே என் காதால கேட்டேன். மொத்த ஊரும் அங்கதான் கூடி நிக்குது. 4 முடியா? கிணத்துல தங்கிறதுக்கு 4 முடி சொன்னாளா? அவளுக்கு இந்த மாதிரி ஊரை குட்டி சொல்ற நல்ல எண்ணமே கிடையாதே.
பார்த்ததும் தனியா தூக்கிட்டுலாம் ஓடிடுவா. ஏன் வளர்ந்த மாடு தங்கம் கிணத்துக்குள்ளலாம் இருக்கு, எப்படி தனியா எடுத்துட்டு போக முடியும்? அதான் ஊரை குட்டி ஆளுக்கு ஒரு பங்கு கொடுக்கலான்னு இருக்கா. என்னது ஆளுக்கு ஒரு பங்கா? ஆமா வளர்ந்த மாடு, நான் அங்கதான் போறேன், நீ வாரியா என்ன? வாரியா என்னையா? நான் தான் முத ஆளா போறேன். லட்சுமி, இதெல்லாம் உண்மையா இருக்குமாமா? ஏக்கா, உண்மையா பொய்யான்னு எப்படிக்கா சொல்ல முடியும்? கிணத்தை தோண்டி பார்த்தாதாக்கா தெரியும். எல்லாரும் அங்க நின்னுதாங்க தண்ணி இறைச்சி வெளியே ஊத்திட்டு இருக்காவே. தண்ணி இறைச்சி வெளியே ஊத்துறாவளா? ஏ கோமதிக்கா, வேகமா வாங்குக்கா. குடத்துலயும் தண்ணி பிடிச்சிட்டு அந்த தங்கத்துலயும் ஒரு பங்கு வாங்கிட்டு ஓடி வந்துருவோம். சரிம்மா சின்ன பொண்ணு, வாங்க வேகமா போவோம். என் தோட்டத்து வீட்டுல மண்வெட்டிலாம் இருக்கு, போய் யாராவது எடுத்துட்டு வந்து வெட்டுங்க. தம்பி, நீ நம்ம ஊர் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வா. முதல்ல தண்ணி இறைச்சி வெளியே ஊத்திட்டு அப்புறம் கிணத்துக்குள்ள இறங்கி தோண்டி பார்ப்போம். சரிங்க ஐயா, நான் ஆட்களை கூட்டிட்டு வரேன். ஏக்கா வசந்தி அக்கா, உண்மையிலே தங்கத்தை பாத்தியலோ? அட ஆமா உமா. ஏக்கா, தங்கத்தை பத்திரி எதுக்குக்கா சோகமா இருக்கியே? அட உமா, உண்மை தெரிஞ்சா நீனே சந்தோஷமா இருக்க மாட்டா. ஏக்கா, என்ன சொல்றீக்கா? அட ஆமா உமா. ஏக்கா, அப்ப தங்கம் இல்லையோ? அட உமா, அட உமா, தங்கம் இருக்கு, ஆனா அது தங்க கட்டி இல்லை, என் செயின் உமா. செயினா? அட ஆமா உமா. காலைல தண்ணி எடுக்க வந்தேன் உமா, கிணத்தை எட்டி பார்த்தேன் பார்த்துக்க. அந்த நேரம் பார்த்து செயின் அறுத்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. ஏக்கா, என்ன சொல்றியே? அட ஆமா உமா, அது எப்படி எடுக்கனே தெரியல. அதான் உமா, ஊரையே கூட்டி கிணத்துக்குள்ள தங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படியும் எல்லாரும் தோண்டி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா என் செயின் கிடைச்சிரும்ல. ஏக்கா, செயின் கிடைச்சிரும்க்கா. நீங்க மாட்டிப்பியல, அப்ப என்னக்கா பண்ணுவீங்க? அட விடு உமா, அதான் அப்புறம் பார்த்துக்கலாம். என் செயின் கிடைச்சா மட்டும் போதும். நல்ல ஆளுதாக்கா நீங்க. ஏ உமா, நீ ஏன் சும்மா நிக்கா? போய் தண்ணி இறைச்சி வெளியே ஊத்துக்குமா, தங்க எடுக்க வேண்டாமா? தங்கெல்லாம் எடுக்க வேண்டாம்க்கா, நீங்களே போய் இறங்க. அட இழுவ, உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சே. சொல்லாம இருந்தா ஆளா போய் இறங்கி எடுத்திருப்பல்ல. அதான் இல்லைன்னு ஆகி போச்சுலக்கா. ஏ இழுவ, சத்தமா பேசி ஆட்டத்து காட்டி கொடுத்தேன்னு வையன், வாயை உடச்சி கையில் வந்துடுவேன். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. ஆமாக்கா. சத்தம் கட்டாம என் பின்னாடியே நில்லு. சரிக்கா. ஏக்கா, உண்மையிலே கிணத்துல தங்க இருக்குமோ? ஆமா, கிணத்துல தங்க இல்லாம எப்படி? இருக்கிறதுனால தானே வசந்தி கத்தியே ஊரை கூட்டியிருக்கா. ஏக்கா, இவ சீட்டு பிரிச்சாலே எல்லாரும் காசையும் அமுக்கு பாப்பாளேக்கா. எப்படிக்கா இவ பேச்ச நம்பி கிணத்துல தண்ணி அடிக்கிறா எல்லாரும்? எல்லாருக்கும் ஒரு ஆசைதான், நம்மளுக்கு தங்கத்துல பாதி கிடைச்சிராதானே. ஓ அப்படி சொல்லுதியாக்கா, அப்ப நம்மளும் இறைச்சி பார்க்கலாங்கிறிய? ஆமா, இறைச்சி தான் பாப்போமே. ஏக்கா, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி விழுங்கக்கா, மோட்டர் வருது தண்ணி இறைக்க. டேய் தம்பி, கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் இறைச்சி வெளியே விடுங்கடா. ஐயா தோட்டத்துல இருந்து மண்வெட்டி மோட்டர்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாங்க, எல்லாம் எடுத்து வந்தாச்சு. சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்கடா. டேய் சக்கரை, அந்த மோட்டரை ஆன் பண்ணுடா. இக்கா, தண்ணி நல்லா வேகமா வருதுக்கா. ஆமா உமா, வேகமா தண்ணி எடுத்து வெளியே விடட்டும், அப்பதான் மண்ணை தோண்டி என் செயின் எங்க இருக்குன்னு பாப்பாவ. இக்கா, இவ்வளவு தண்ணி வீணா போதேக்கா. வீணா போதா? அப்ப எல்லா தண்ணியும் பிடிச்சு கொண்டு உன் வீட்டுல இறக்கி வை. எக்கா, இவ்வளவு தண்ணி எப்படிக்கா எடுத்துட்டு போவ? முடியாதுல, வாயை மூடிட்டு நெல்லு உமா. சரிக்கா. ஐயா, மோட்டர் வச்சு தண்ணி இறைச்சிட்டு இருக்கோம் ஐயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா தண்ணியும் வெளியே வந்துருங்க. ஏல, சின்ன மோட்டரை பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கா, தண்ணி வெளியே போக நேரம் ஆகுமே. இன்னொரு பெரிய மோட்டர் இருந்துச்சுன்னா அதை எடுக்கலையா? ஐயா, மோட்டரை எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். இந்த பையில இதுதான் எடுத்து வந்திருக்கானே. போய் வந்து பெரிய மோட்டரை எடுத்துட்டு வர சொல்லி, இதுல என்னைக்கு தண்ணி இறைச்சி வெளியே ஊத்தி முடிக்க, தண்ணி வெளியே போறதுக்குள்ள விடிஞ்சிடும். சரிங்க ஐயா, அவளை போய் எடுத்து வர சொல்றேன். சீக்கிரம் போ சொல்லு. ஐயா, போய் உங்களை மோட்டர் எடுத்து வர சொல்லியாச்சு ஐயா. சரி சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வந்து எல்லா தண்ணியும் வெளியிடுங்க. சரிங்க ஐயா. தங்க எங்க? தங்க எங்க? தங்கம் கிடைச்சிச்சா? எனக்குள்ள பங்கு எங்க? ஏ சின்ன பொண்ணு, தங்க இன்னும் கிடைக்கல சின்ன பொண்ணு. இப்போதான் மோட்டர் வச்சு தண்ணி வெளியே எடுக்க போறாவ. இனிதான் தண்ணியவே வெளியே எடுக்க போறீங்களா? அப்ப சரி. ஏ சின்ன பொண்ணு, கிணத்துல இருந்து தங்கத்தை எடுக்க அவ்வளோ ஆர்வமா? பிறகு தங்கன்னா சும்மாவா 4 முடி? என்ன விலை விக்குது?
இதுல ஆளுக்கு ஒரு பங்கு வேற தராவ. ஆமா, ஆளுக்கு ஒரு பங்கு தரதுனால தான் ஊரே திரண்டு நிக்குது. ஏ நாலு முடி, உண்மையிலே நீ தான் தங்கத்தை பாத்தியா? எப்படி அதை எல்லாருக்கிட்டையும் சொன்னா? தங்கத்தை பார்த்தேன், அதான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. தங்கத்தை பார்த்துருந்தானு வையன், நைட்டோட நைட்டை தோண்டி எடுக்கலாம் தானே நினைப்பா. எப்படி ஊரை கூட்டி எல்லாருக்கிட்டையும் சொன்னா? உண்மையிலேயே நீயா நாலு முடி? என்னால நம்பவே முடியலையே. சின்னோண்டு குழியை தோண்டி எடுக்கணும் நானே எடுத்திருப்பேன். இவ்வளோ பெரிய கிணத்தை தோண்டிலாம் எடுக்கணும், அதான் ஊரை கூட்டிருக்கேன். ஓ, உன்னால முடியாதுங்கிறதுனால ஊரை கூட்டிருக்கா. அதான் நான் பார்த்தேன். நாலு முடிக்காவது நல்ல எண்ணமா அது. ஏன் எங்களுக்கெல்லாம் நல்லெண்ணமே இருக்கக்கூடாதோ? இது வரைக்கும் இருந்தது இல்லல, அதான் கேட்டேன். ஏன் வளர்ந்த மாடு, ஏ கலக்குருவி, கோமதிக்கா இப்பதான் வரல ரெண்டு பேரும். ஏன் வளர்ந்த மாடு எங்க கூட தானே ஓடி வந்தா, எப்படி இவ்வளவு வேகமா முன்னாடி வந்தா? ஓடி வரணும், ரெண்டு பேரும் உருண்டு வந்தீங்கன்னா எப்படி வர முடியும்? வளர்ந்த மாடு நல்ல நெட்ட காலை வச்சு தாண்டி தாண்டி வேகமா ஓடி வந்துட்டு நாங்க உருண்டு வந்தோம்னா சொல்றா? ஏ லட்சுமி, சும்மா இரு லட்சுமி. ஏ சின்ன பொண்ணு, தங்கம் கிடைச்சிட்டா? ஐயே, கோமதிக்களுக்கு என்ன ஆர்வம். எல்லாரும் வீட்டுல இருந்தோம், வீட்டுக்கு ஒருத்தர் தான் வந்திருக்காவ. உங்க வீட்டுல மட்டும் ரெண்டு பேர். எனக்கா ரெண்டு பேர் வந்தா ரெண்டு பங்கு கிடைக்கும் நினைச்சீங்களோ? ஏ சின்ன பொண்ணு, நான் மட்டும் தானமா வந்திருக்கேன், வேற யார் வந்திருக்கா? ஏ கோமதிக்கா, தலை எட்டி கொஞ்சம் அங்க பாருங்க, உங்க ஆத்துக்கார் நிக்காரு. சின்ன பொண்ணு அவியதான் இப்போ வந்தாவ? ஏ கோமதிக்கா, நான் வர முன்னாடியே முதல்ல அண்ணன் தான் நிக்காவ. வீட்டுல அவசரமா வேலைக்கு போறேன் கிளம்பி வந்தாவ பாத்துக்கமா, இங்க வந்து நிக்கிறத பாரா. ஏக்கா, வேலைக்கு தான் கிளம்பிருப்பாவக்கா. தங்கம் கிடைக்குதுன்னு சொன்னா ஓடி வந்து இங்க நிக்காவ. பரவாயில்ல, இந்த விஷயத்துல தான் ஒரு கூறு இருக்கே சின்ன பொண்ணு. ஏக்கா, அப்ப அவனுக்கு கூறலன்னு சொல்றீங்களோ? அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, ஊர் விஷயத்துல இப்பவும் கலந்துக்கிட மாட்டாவல்ல, அதான் சொன்னேன். இக்கோ, எல்லாரும் தள்ளி நில்லுங்கக்கோ, மோட்டர் வந்திருக்கு, தண்ணி எடுக்கணும். சின்ன பொண்ணு, மோட்டர் வந்துச்சாமா, வா அந்த பக்கம் தள்ளி போய் நிப்போம். வசந்தி, மோட்டர் வச்சு எல்லா தண்ணியும் வெளியே எடுக்கிறாவல்ல, பிறகு உள்ள இறங்கி யார் தங்கத்தை எடுப்பா? ஏக்கா, அதான் நம்ம ஊர் பையில இருக்காங்களக்கா, இறங்கி தங்கத்தை எடுப்பானுவேன். அப்ப நம்மளுக்கு எந்த வேலையும் இல்ல, அக்கடான்னு உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். வசந்தி, உண்மையிலே தங்கத்தை பாத்தியோ? நல்ல உண்மையான தங்கமா? லட்சுமி, உண்மையான தங்கம் தான் லட்சுமி. அப்படி பார்க்கும்போது தக தகன்னு ஜொலிக்குது. அப்படியா? அப்போ சுத்தமான தங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை போகும்பா. தங்கம் மட்டும் கிடைக்கட்டும் பாருங்க. 21 பவுன்ல இவ்வளோ நிலத்துக்கு அவ்வளோ பெரிய செயின் போட போறேன். ஏன் வளர்ந்த மாடு, நீ இருக்கிற வளத்துக்கு எவ்வளவு பெரிய செயின் போடாலும் சின்னதாக தான் தெரியும். பெக்க பெக்கேன்னு பல்ல கட்டாத கலக்குருவி, உனக்கெல்லாம் தம்மா தூள் செயின் போட்டாலே தரையில கிடந்து ஆடுது. நீ என்ன சொல்லாத. தரையில கிடக்கு, நீ பாத்தியோ? அதெல்லாம் அம்சமா கழுத்துக்கிட்ட தான் கிடக்கும். ஆமா, நாங்களும் தான் பார்த்தோமே அந்த அம்சத்தை. ஏவ்ல, ரெண்டு பேரும் சும்மா இருங்கவே, எப்ப பேர் சண்டை போட்டே கிடைக்கிறிய? ஆமா லட்சுமி, சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. அப்புறம் நைஸா யாராவது தங்கத்தை எடுத்துட்டு ஓடிட போறாவ. நல்லா ஓடுவாவில. இந்த சின்ன பொண்ணு நிற்கும் போது யாராவது தங்கத்தை எடுத்துட்டு ஓட முடியுமா? மாட்டு வச்சு எல்லா தண்ணியும் வெளியே எடுத்தாச்சு. தம்பி, எல்லா தண்ணியும் வெளியே எடுத்தாச்சா? ஆமா நீ, எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு. சரி, கிணத்துக்குள்ள இறங்க ஆள் கூட்டிட்டு வர சொன்னீங்களா? அவியல எங்க? ஏனே, யாருமே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ. யாருமே வரலையா? ஆமா நீ. என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை? ஐயா, கிணத்துக்குள்ள இறங்க யாருமே வரலையா? யாருமே வரலையா? அப்ப யார் தான் கிணத்துக்குள்ள இறங்குவா? ஐயா, நான் இருக்கேன்யா. நான் இறங்கி எல்லா தங்கத்தையும் எடுக்கிறேன். என்னமா சொல்றா? கிணத்துக்குள்ள இறங்கிருவியோ? ஆமையா, நான் இறங்கிடுவேன். சின்ன பொண்ணு, தனி ஆளா இறங்கி நீங்க என்ன பண்ணுவீங்க? இனி கவலைப்படாதீங்கண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட வருவாங்க. ஏன் வளர்ந்த மாடு, யார் வருவா? ஏய் கலக்குருவி, நீ தான். ஏன் மாடு, நாங்களா? ஏ சின்ன பொண்ணு, முன்ன பின்ன கிணத்துல இறங்கி பழக்கம் இல்லாமா எங்களுக்கு? ஏக்கா, எனக்கு மட்டும் பழக்கமா என்னக்கா? சும்மா இறங்கி போய் எடுத்துட்டு வருவோம்க்கா. ஆளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கலாம். ஏன் சின்ன பொண்ணு, என்னாலலாம் கிணத்துக்குள்ள இறங்க முடியாதுப்பா, எனக்கு பயமா இருக்கு. நானும் வரல. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க. நம்ம 5 பேரும் உள்ள போறதா நல்லது. நம்ம போய் தோணணுங்களா, கண்டிப்பா தங்க கிடைக்கும். ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் ஊர் பொங்கலே நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். நான் உள்ள போக ரெடியா இருக்கேன். யாரெல்லாம் வாரியில வாங்க. கோமதிக்கா, அந்த வளர்ந்த மாடு சொல்றது சரிதானக்கா, நம்மளும் போவோம்க்கா. லட்சுமி, அசால்ட்டா போவான்னு சொல்றா. கிணறு அவ்வளோ ஆழமா இருக்குமா, எப்படி போவா? அதெல்லாம் போலாக்கா, வாங்க போவோம். ஏன் வளர்ந்த மாடு, நானும் கோமதிக்கா வாரோம். சின்ன பொண்ணு, நானும் உமாவும் வாரோம். இக்கா, நான் வரல. வாயை மூடி இழுவ. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தங்கத்தை போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஐயா, நாங்க 5 பேரும் இறங்கி தங்கத்தை எடுத்துட்டு வரோம் ஐயா. ஏம்மா, உங்களால எடுக்க முடியுமா? ஆமையா, கண்டிப்பா நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். அப்ப சரி, கிணத்துக்குள்ள போய் எடுத்துட்டு வாங்க. ஏன் வளர்ந்த மாடு, கிணத்துக்குள்ள இறங்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டா. இங்க ஒரே இருட்டா இருக்கு. ஆமா, 200 அடி கிணத்துக்குள்ள உனக்கு வெளிச்சமா இருக்கும் போல. இருட்டாதான் இருக்கும். பயப்படாத கலக்குருவி, குனிஞ்சு தங்கத்தை தியாடு.
இந்த இருட்டுக்குள்ள என்னத்தை தேட? உமா என் செயின் எங்கன்னு கிடக்குன்னு பாரு உமா. ஏக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நம்ம இங்கனையே மாட்டி செத்துருவோமோ? ஏன் உமா, செத்தாலும் பரவாயில்ல, என் செயின் எங்க இருக்குன்னு பாரு. ஏன் நாலு முடி அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கா? தங்கத்தை தேடு. தங்கம் கிடைக்கும் தேடிக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதே. என் செயினை காணுமே, எங்க கிடக்குன்னு தெரியல. இந்த வளர்ந்த மாதிரி பேச்சு கேட்டு இப்படி இருட்டுக்குள்ள வந்து கிடக்கனேன். பயமா இருக்கு. காலுக்குள்ள ஏதோ நெளிகிற மாதிரி வேற இருக்கு. சீ கருமம், இது என்ன பித்தளை செயின்? தூரப்போ. ஏன் சின்ன பொண்ணு ஒன்றும் கிடைக்கலமா? ஆமா கோமதி அக்கா, இவ்வளவு நேரம் தேடியும் எதுவுமே கிடைக்கல. ஏன் வளர்ந்த மாடு அப்பனா மேலே போயிரும் வா. இருங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தேடுவோம். ஏன் நாலு முடி இவ்வளவு நேரம் தேடியாச்சு, ஒண்ணுமே கிடைக்கல. வா மேல போவோம். தங்கம் இருக்குன்னு சொல்லி எங்களை ஏமாத்தியே கூட்டிட்டு வந்தா, மேல வா உனக்கு இருக்கு. என்னம்மா தங்கம் கிடைச்சதா? ஐயா இவ்வளவு நேரம் தேடி பார்த்துட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. ஏம்மா அப்படி தங்கம் இருக்குன்னு பொய்யா சொன்னா? இல்லையா, நான் தங்கத்தை பார்த்தேன். என்னத்த பாத்தியம்மா? காலில இருந்து இங்கே நின்று எல்லாருக்கும் நேரம் தான் வேஸ்டா போச்சு. போங்க போங்க, ஊரையே கூட்டி எல்லாரும் ஏமாத்திட்டா. வீட்டுக்கு போ. இது கோமதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரமா வீட்டுக்கு. நீங்க போங்கங்க, நான் வாரேன். ஏன் வளர்ந்த மாடு உன் பேச்ச நம்பி கிணத்துக்குள்ள இறங்கி ஒண்ணுமே கிடைக்கல. ஏ கலக்குருவி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த வசந்தி தான். அவ தான் தங்கம் இருக்குன்னு சொன்னா. தங்கம் இருந்துச்சே, நான் பார்த்தேனே. செயின் மாதிரி ஏதாவது கிடந்துச்சா? ஆமா, தேடிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பித்தளை செயின் கிடைச்சது. நான் தான் தூக்கி வீசிட்டேன். ஏ சின்ன பொண்ணு, அதுதான் என் தங்கம். அது தங்கமா? அது பித்தளை செயின். என் செயின் தான் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டு, அதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். அட நாலு முடி, 4 ரூபா பித்தளை செயினுக்கா எங்க எல்லாரையும் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டா? ஏ சின்ன பொண்ணு, அது தங்கம். என்ன தங்கமா? காக்குறான் தங்கத்துக்காக எங்க எல்லாரையும் இறக்கி உள்ள விட்டுட்டா. இரு, உன் மண்டையை உடைக்கிறேன். வழக்கம் போல இந்த வசந்தி எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடிட்டாளே.